வணக்கம் தலைமைகளே. அடித்தட்டு மக்கள், சராசரி மக்களுக்கு சம உரிமையை வழங்காத மோசமான நாடுகள்னு சொல்லி ஒரு பட்டியல் இருக்கும். வடகொரியாவை சொல்லலாம், ஈரானை சொல்லலாம், சீனாவை சொல்லலாம், ஆப்கானிஸ்தானை சொல்லலாம். ஆப்கானிஸ்தானில் கூட இப்படி ஒரு மோசமான சட்டம் நான் பார்த்ததே இல்லை. திட்டமிட்டு கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்களை குறிவைத்துள்ள FCRA சட்டம். உலகத்தின் எந்த மூலையிலும் இப்படி ஒரு சட்டத்தை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2026 சொல்லுவாங்க. பார்ப்பனிய கும்பல், சராசரி மக்கள், சாதாரண மக்கள் மேலே வருவதை விரும்பாத பார்ப்பனிய கும்பல் மூளையை கசக்கி கொண்டு வந்த ஒரு வெகுஜன மக்களுக்கு எதிரான சட்டம் இந்த FCRA சட்டம் சொல்லலாம். இதை போன்ற இப்படி கஷ்டப்பட்டு யோசிப்பதை மக்களின் முன்னேற்றத்தில் இந்த பார்ப்பனிய கும்பல் காட்டினால், அந்த பார்ப்பனிய கும்பலால் வழிநடத்தப்படும் இந்த அரசு, மத்திய அரசு காட்டினால் மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஒரு மேன்மையான, ஒரு உன்னதமான அடித்தட்டு மக்களையும் மேலே கொண்டு வரக்கூடிய சிந்தனைகள், உன்னதமான சிந்தனைகள், கண்டுபிடிப்புகள் எதுவுமே நமக்கென்று இல்லை. அழுத்தம் திருத்தமா சொல்லுவேன். அதாவது இன்னைக்கு நீங்க பயணம் செய்கிறீங்க, எளிதாக பயணம் செய்கிறீங்க. அந்த உபகரணங்கள், இயந்திரங்கள் மின்சாரம் மூலம் இயக்குகின்றீர்கள். அனைத்து கருவிகள், உங்கள் பாதுகாப்பு கருவிகள், நம் மானத்தை மறைக்க அணிந்திருக்கும் ஆடைகள், அதை செய்யும் இயந்திரங்கள், இப்படி அனைத்துமே சராசரி மக்கள் உபயோகப்படுத்தும் அனைத்து கண்டுபிடிப்புமே மேற்கத்திய நாடுகளுக்கு சொந்தமான கண்டுபிடிப்பு. நமக்கென்று ஒன்று இல்லை, லட்சம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு கண்டுபிடிப்பு நம்மகிட்ட இல்லை. இந்த பார்ப்பனிய கும்பலுக்கு எல்லாம் மிகப்பெரிய வெறி. அவர்களுடைய குல கல்வி முறையை இருப்பவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற அமதை சிந்தனையை, அதன் முதுகெலும்பை அடித்து நொறுக்குவது இங்கே உள்ள மேற்கத்திய கல்வி மற்றும் கிறிஸ்துவ நிறுவனங்கள் நடத்தும் கல்வி கூடங்கள். அதனால தான் அவளுக்கு அவ்வளோ பெரிய வயிற்றெரிச்சல். எந்த வித கண்டுபிடிப்பும் இல்லாத இவர்கள் பித்தலாட்டங்களிலேயே தங்களை காலங்களை ஓட்டுவது வாய் சாமர்த்தியங்களால். ராமர் பிள்ளையை போன்ற எந்தவித அரசே அது நிராகரித்தாலும் முரட்டுத்தனமாக இயற்கை எரிபொருளை கண்டுபிடித்து விட்டேன் சொல்லி சிரிக்கின்ற ராமர் பிள்ளைகள் இதை போன்ற ஆட்களால் நிரம்பி வழிகிறது. சமீபத்தில் கூட நான் வந்துட்டு இருக்கும்போது அரங்கு நிறைந்த சபை, நான் வெளியிருந்து பேசுறதை கேட்க முடியுது. ஒரு பார்ப்பனிய மனிதன் ஆயிரக்கணக்கான மக்களை திசை திருப்பி பேசுவதை நான் பார்க்க முடிஞ்சு. அவன் பேசும்போது என்ன சொல்றான்னா, நம்முடைய சித்தர்கள் எல்லாவற்றையும் கண்டுபிடித்தார்கள், நம்ம சித்தர்கள் எல்லாம் செய்வாங்க, வானில் பறப்பாங்க, நீரில் நடப்பாங்க, இப்படி பேசிக்கிட்டே இருந்துகிட்டு அவன் சொல்றான். ஒரு முறை இமயமலையில் ஒரு சித்தர்கிட்ட ஒரு மனிதர் கேட்குறார், நீங்கள் தான் எல்லாமே பண்ணுவீங்கள, இந்த இமயமலையை தங்கமாக மாற்றுங்க, இந்தியாவிற்கு நல்லதுன்னு சொல்கிறான். ஒரு நொடி பொழுதுல இமயமலை தங்கமாக மாறிடுது அந்த சித்தரால். ஆனால் அந்த தங்கத்தை வைத்து எதுவுமே பெருசாக செய்ய முடியாது அப்படிங்கிற உணர்ந்த மக்கள் திரும்ப சித்தர்கிட்ட கேட்கும்போது அந்த தங்க இமயமலையை திரும்ப சராசரி மலையா மாற்றுகிறார் சித்தர். இப்படி பகுத்தறிவுக்கு ஒவ்வாத பித்தலாட்டங்களால் இந்த மக்களை தவறாக பகுத்தறிவுக்கு ஒப்பாத முறையில் வழிநடத்துபவர்கள் இந்த பார்ப்பனிய கும்பல். அன்றைய கண்டுபிடிப்புகளாம் விட்டுருங்க, அதெல்லாம் பழசு விட்டுருங்க. இன்றைக்கு நாம் புழங்குகின்ற சமூக வலைத்தளம், இன்னைக்கு ஆணோ பெண்ணோ அதிகமாக சமூக வலைத்தளம் பயன்படுத்தாத நபரை பார்க்கவே முடியாது. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயன்படுத்துறாங்க. இப்படி ஒரு சமூக வலைத்தளம் என்ற எண்ணம் அமெரிக்காவில் உதித்தது, அங்குள்ள நபர்களுக்கு உதிக்குது. அனைத்து மக்களும் புழங்க வேண்டும், அனைத்து மக்களும் சரிசமமாக கருத்துக்களை பகிர வேண்டும்,
அனைத்து மக்களும் ஒன்று போல இருக்க வேண்டும். அதுல திறமை உள்ளவர்கள் ஜொலிக்க வேண்டும். அந்த திறமை உள்ளவர்களுக்கு பணம் போய் சேர வேண்டும் என்று மகத்தான சிந்தனையில் உருவானது சமூக வலைத்தளம். அடித்தட்டில் இருந்த, யார் என்று தெரியாமல் இருந்த, இன்றைக்கு புகழ் பெற்று விளங்குகின்ற, இன்னைக்கு மதன் கௌரி, தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மதன் கௌரி, சவுக்கு சங்கர், ரைட்டர் மாரிதாஸ், சாட்டை துரைமுருகன், கோபி சுதாகர், மாயான், பொக்கிசம், பேட்டை டிவி, ரங்கராஜ் பாண்டே, இப்படி லட்சம் பேர் சராசரியாக எங்கோ ஒரு மூலையில் இருந்தவங்க இன்னைக்கு புகழ் பெற்று விளங்குவதற்கு, பார்ப்பானுக்கு மேல, பார்ப்பானை அடித்து நொறுக்கி மேல புகழ் பெற்று விளங்குவதற்கு, லட்சக்கணக்கில் மாதம் சம்பாதிப்பதற்கு இந்த சமூக வலைதளம் உதவுது. இது அமெரிக்காவுக்கு உரித்தானது. அமெரிக்காவுடைய சிந்தனை, அமெரிக்காவுடைய உபகரணங்கள், அமெரிக்காவுடைய செல்போன்கள், அதுல உருவானதுதான் இந்த சமூக வலைத்தளம். இப்படி சராசரி மனிதர்கள் மிக பெரிய அளவில் புகழ்பெற்ற லட்சக்கணக்கான பேர் வருவதெல்லாம் இந்த பார்ப்பானால் ஜீரணிக்க முடியாத ஒன்று. இன்னைக்கு பல பயனுள்ள தரவுகள் சமூக வலைதளத்தை கொட்டி தருது. நீங்களும் புகழ் பெறலாம், நீங்களும் சம்பாதிக்கலாம். அரசாங்க வேலையில கூட 1ஆம் தேதி 31ஆம் தேதி சம்பளம் வரும். இந்த சமூக வலைத்தளத்தில் புகழ் பெற்றிருக்கவங்களுக்கு 25ஆம் தேதிக்குள்ள, யூடியூப்ல என்ன சொல்லுவாங்கன்னா 21லிருந்து 25க்குள்ள டான்னு சொல்லி மாதம் டாலர்களாக வரும். நான் மேல சொன்ன எல்லாமே பல லட்சங்கள் மாதம் சம்பாதிக்கிறாங்க. ஒரு தனி நபர் தனது திறமைகளால் ஜொலிப்பது இந்த அமெரிக்கா சிந்தனையில் உருவான ஒன்று. அந்த பணமுமே அமெரிக்கா கூகுள் நிறுவனத்திலிருந்து தான் வரும். இவனுங்க வெறும் புரட்டு பிச்சலாட்டிலே காலத்தை ஓட்டுவானுங்க. விமானம் அப்படின்னு வந்தா, நாம் தான் முதல் விமானம் செஞ்சோம், நம்முடைய விமானம் தான் முதல்ல உலகத்தில் பறந்தது, இன்றைக்கு அந்த கலைகள் மறைக்கப்பட்டது, ஆங்கிலேயனால் மறைக்கப்பட்டது, இப்படி பேசுவான் பார்ப்பான். டே இன்னைக்கு பழசெல்லாம் விட்டு, போர் விமானம், ஆகாய விமானம் எல்லாமே மேற்கத்திய நாடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை ஓன்ட்டு வித்திருக்காங்க, ஓன்ட்டு தான் இருக்கு. அதை பார்த்து அதை போல ஒரு விமானம் ஒன்னால செய்ய முடியல. இன்னைக்கு வரைக்கும் எண்ணற்ற நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கு. ஒரு போர் விமான என்ஜின் அவன் உனக்கு வித்திருக்கான், அதை நீ ஓட்டிப்பாரு, எரிச்சுப்பாரு, பிரிச்சுப்பாரு, உடைச்சுப்பாரு. அதை மாதிரி ஒரு என்ஜினை செய்ய முடியல. ஆனா வெறும் பித்தலாட்டில் உன் காலத்தை ஓட்டுற இந்த பார்ப்பனிய கும்பலோடது அனைத்து காரியமே பகுத்தறிவுக்கு ஒவ்வாத, மேலும் நடைமுறைக்கு எதுவுமே அடித்தட்டு மக்களை முன்னுக்கு கொண்டு வராத, சரி சமமாக பார்க்காத அந்த கல்வி முறை தான் இந்த பார்ப்பன குறித்தானது. இந்த திட்டத்தில், இந்த சட்டத்தில் என்ன பிரச்சனைனா, சமூக சேவையே செய்யாத, வெளிநாட்டிலிருந்து பணத்தை கொட்டி பெறும் பால் தினகரனையும், சமூக சேவைக்கென்றே பிறந்து தங்களை முழுக்க சமுதாயத்திற்காக அர்ப்பணித்த கன்னியாஸ்திரிகள், பாதர்கள் நடத்துகின்ற கல்வி நிறுவனங்களையும் ஒரே கண்ணில் பார்ப்பதுதான். இது இன்னும் முக்கியமானது, இவர்களின் குறிக்கோள் எல்லாம் பித்தலாட்ட பால் தினகரன் அல்லவே அல்ல. இவனுக்கு குறிக்கோள் பூராமே கிறிஸ்துவ நிறுவனங்கள், குறிப்பாக ஆசி நிறுவனங்கள் நடத்துகின்ற தன்னலமற்ற சேவையில் விளங்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்களை குறிவைத்தே இந்த சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பார்ப்பனிய கும்பல் சராசரி நபர் மேலே வருவதை இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்க பார்த்தீங்கன்னா RS மணியன் ஒரு பார்ப்பனிய பேச்சாளன், அவன் பேசும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க, மிக புகழ் பெற்றவன். அவன் என்ன பேசுறான், அவன் தங்கி இருக்க இடத்துல இஸ்திரி தேய்த்து கொடுக்கும் ஒரு நபர் பையன் வரான், அவன் பேசுறான். நான் அது சொல்றான், சாமி, அவங்களே சாமி பண்ணுங்க, நான் இந்த தொழிலை விட்டு வெளியே போயிடலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். இவன் கேட்கறான், இந்த மணியன் கேட்கறான், ஏன் நீ போற, இதை யார் செய்வா, இதை நீ எவ்வளோ சம்பாதிக்கிறன்னு கேட்கறான். அவன் சம்பாதிக்கின்ற ஒரு சொற்ப தொகையை சொல்றான், இது மிகப்பெரிய தொகை, நீ இதிலேயே செய்ய வேண்டும், அப்பதான் இதை செய்யக்கூடிய ஆள் கிடைக்குங்கிறான். இப்படி இருப்பவர்களாகவே இருக்க வேண்டும். இந்த மணியாட்டி கும்பல் இவனுக்கு புகழ்வாங்க, நான் மூளையில பிறந்தேன், நான் மூளையால் பிறந்தவன்,
இவனை பாதுகாக்க ஒரு கும்பல் உடனே வருவானுங்க, அவனுங்க நெஞ்சில பிறந்தானுங்க. இவன் இப்படி மக்களை பிரித்து ஆளும் சூழ்ச்சி செய்து இவன் ஒரு சொற்ப எண்ணிக்கையில் இருந்தாலுமே சொகுசோடு பாதுகாப்போடு மேலே இருப்பதுதான் இவனுடைய சூழ்ச்சி, இவனுடைய குலக்கல்வி. இதை அடித்து உடைப்பதுதான் கிறிஸ்துவ கல்வி, மேற்கத்திய கல்வி என்று சொல்ல வேண்டும். அதாவது மிகப்பெரிய ஆராய்ச்சி மனதை இந்த மாணவர்களுக்கு கொடுக்காவிட்டாலும் கூட அந்த இஸ்திரி செய்யும் மனிதர், அதை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்று நினைக்கும் மனிதரின் மகனை, மேலும் நேற்று கூட நான் முடிவெட்டிட்டு சேவ் பண்ணலான்னு போயிருந்தேன். என் வீட்டருக்கு ஒரு நபர் இருக்காரு, எனக்கு தெரிந்தவர், சலூன் வைத்திருக்காரு. சரி, நம்ம ஏன் அங்கெல்லாம் போகணும், இவருக்கு ஒரு வாய்ப்பு தரலான்னு சொல்லி போயிருந்தேன். எனக்கு முன்னால் ஒரு பார்ப்பனிய கும்பலால் சொல்லப்படுகின்ற நெஞ்சில பிறந்திருக்கான். அவனுங்கெல்லாம் நெஞ்சில பிறந்திருப்பானுங்க, ஏகாதிபத்திய சிந்தனை உள்ளவன். அவன் உட்கார்ந்து சேவிங் முடிவெட்டிட்டு இருக்கான். முடிச்ச பிறகு நான் எனக்கு அடுத்து வெட்டுவாங்கன்னு நினைக்கும் போது அருவருக்கத்தக்க முறையில் அவனுடைய கையை தூக்கி காட்டி அக்குல சேவ் பண்ணி சொல்றான், சேவ் பண்ண சொன்னான். அந்த எங்க வீட்டுக்கு இருக்க நபர் கூனி குறுகி அதையும் செய்தார். எனக்கு அதுக்கப்புறம் ஏற்றுக்கவே முடியல, அந்த காட்சி என்னால் ஏற்றுக்கவே முடியல. இங்க இனி முடிவெட்டுவது நமக்கு ஏற்புடையதாலன்னு சொல்லி நான் ஃபோன் எடுத்துக்கிட்டு யார்ட்டையோ பேசுற மாதிரி சொல்லி நான் வெளியே வண்டிட்டு வந்துட்டேன். ஒரு சராசரி மனிதர், நம்மை போல உள்ள மனிதர் முடிகளை திருத்தி விடுவதே மிகப்பெரிய விஷயம். ஏகாதிபத்திய சிந்தனையோடு அக்களை தூக்கி அருவருப்பாக நிற்பது. ஆனா அந்த முடிவெட்டுவர் கூனி குறுகி வெட்டினார் பார்த்தீங்களா, அவருடைய மகன், அந்த இஸ்திரி செய்தவன் மகன், மலம் அள்ளுபவர்களின் மகன்களை இந்த பார்ப்பனிய கும்பல், இந்த ஏகாதிபத்திய நெஞ்சில் இருந்து பிறந்த கும்பல் சார் என்று அழைக்க வைப்பது கிறிஸ்துவ கல்வி மற்றும் மேற்கத்திய கல்வி முறைதான். அடிச்சு சொல்வேன், இந்த குலக்கல்வி அல்ல. இன்னைக்கு கூனி குறுகிய சகோதரன் நிக்கலாம், கூனி குறுகி இருக்கலாம், அவங்க பிறந்த ஜாதி அடிப்படையில். ஆனா அவர்களுடைய பிள்ளைகள் கம்பீரமாக மேலே அவர்களை இந்த பார்ப்பானும் இந்த ஏகாதிபத்திய சிந்தனை உள்ளவனும் சார் என்று கையை கட்டி நிற்க வைத்தது இந்த கிறிஸ்துவ கல்வி மற்றும் மேற்கத்திய கல்வி தான். அதனாலதான் திட்டமிட்டு இந்த புறம்போக்கு கும்பல்கள் இந்த சட்டத்தை கொண்டு வரானுங்க. இந்த ஜாதி வரி மக்கள் ஒடுக்கப்படுவது, அதுக்கெல்லாம் என்னை போல எதிரியே நீங்க உலகத்திலே பார்க்க முடியாது. நான் இயேசு கிறிஸ்துவை மிகப்பெரிய அளவு யாரை விடவும் நேசிப்பேன். காரணம், இயேசு கிறிஸ்து ஒரு போராளி என்பதால். என்னுடைய தலைவர், மாவீரர்களின் தலைவரை என்னுடைய தலைவராக என் நெஞ்சில் சுமந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறேன். காரணம், அனைத்து மக்களையும் அவர் சரிசமமாக பார்த்து சிறுபான்மை மக்களுக்காக போராடியதுதான். அதை போல தலைவர்களை பின்பற்றி வாழ்றேன். என்கிட்ட இந்த ஜாதி வெறிலாம் வந்துச்சுன்னா அவ்வளவு கோபம் வரும். இந்த FCRA என்பது ஒரு சான்றிதழ். இனிமேல வெளிநாடுகளிலிருந்து பணம் வாங்கும் நிறுவனங்கள் கட்டாயமாக இந்த FCRAக்குள்ள நிச்சயமாக வர வேண்டும். இந்த சான்றிதழை தருவது மத்திய உள்துறை அமைச்சகம், அமித்ஷா அவர்களின் தலைமையின் கீழே அந்த அமைச்சகம் தான் கொடுக்கணும். 5 வருடத்துக்கு ஒரு முறை இந்த சான்றிதழை புதுப்பிக்க வேண்டும். இங்க என்னென்ன பிரச்சனை இனிமேல் ஆரம்பிக்குதுன்னா, இப்படி சான்றிதழ் பெற்ற நிறுவனங்களை கண்காணிக்க கட்டுப்படுத்த ஒரு குழு உருவாக்கப்படும். அந்த குழு யார் இருப்பா, அது அவனுக்கு சொல்லலை. யார் இருப்பா, நம்மளே கற்பனை பண்ணலாம். இந்த கைத்தொழில் மன்னன், இந்த KT ராகவன் போன்றவன் இருக்கலாம். மூளை வளர்ச்சி அபாரமாக உள்ள மதுவந்தி போன்ற நபர்கள் இருக்கலாம். ரஜினிகாந்த் மனைவி லதா ரஜினிகாந்த் போன்ற நபர்கள் இருக்கலாம். இப்படிப்பட்ட நபர்கள் நிரம்பி வழியும் ஒரு கும்பலால் கட்டுப்படுத்தப்படும், கண்காணிக்கப்படும் இந்த நிறுவனங்கள், தரமான கல்வியை கொடுக்கும் நிறுவனங்கள். சட்டத்தில் முக்கியமானது எப்படி வருதுன்னா, இந்த FCRA கீழே வந்துட்டா, ஒரு நிறுவனம் வந்துட்டா, அந்த நிறுவனம் அந்த FCRA சான்றிதழ் ஏதாவது ஒரு வகையில் தள்ளுபடி செய்யப்பட்டால் மொத்த சொத்தையும் இழந்து விட்டு தான் அந்த நிறுவனம் வெளியே வரணும். இதெல்லாம் இவனுங்களே சொல்றது. அதாவது உள்துறை அமைச்சகம், அரசு
அதிகாரப்பூர்வமாக சொல்றது. நான் எதையுமே வெளிநபர்கள் சொல்றதை பேசல, அரசு சொல்றதை உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். FCRA சான்றிதழ் பெற்று நிறுவனம் நடத்துறாங்க. ஒரு பிரம்மாண்ட கல்வி நிறுவனமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு சூழல்ல அந்த சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டா மொத்த சொத்தையும் அங்க கொடுத்துக்கிட்டு அந்த கும்பலிடம் வழிநடத்தும் கண்காணிக்கும் ஒருவேளை பார்ப்பான கும்பல் தான் இருக்கும், கொடுத்து விட்டு வெறும் கையோட வெளியேற நேரிடும். ஒன்று, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இரண்டாவது, இந்த சான்றிதழை பெற்று வெளிநாட்டு நிதியை வாங்கி ஒருத்தங்க நிறுவனம் நடத்துறாங்க. அது கல்வி நிறுவனம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிறிஸ்துவ நிறுவனம், தொண்டு நிறுவனம் நடத்துறாங்க. அந்த வெளிநாட்டு நிதியில கணிசமாக ஓரளவு தான் அந்த சொத்து வாங்க அந்த வெளிநாட்டு நிதி பயன்படுத்திருக்கு. ஒருவேளை 1 கோடி மதிப்புள்ள பள்ளியை அவங்க நடத்தலாம். வெளிநாட்டிலிருந்து நிதி இந்த FCRA கீழே ஒரு 5 லட்சம் மட்டுமே வந்திருக்கு. ஓகே, இப்போ அந்த சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டா மொத்த சொத்தையும் 1 கோடி ரூபாய் சொத்தையும் அந்த கும்பல்கிட்ட கொடுத்துக்கிட்டு தான் அந்த நிறுவனம் வெளியே போகணும். எந்த அளவுக்கு பார்ப்பனிய கும்பல், அமித்ஷா கும்பல் மூளையை கசக்கிருக்காங்கன்னா, அடுத்து இந்த FCRA சான்றிதழ் அந்த கும்பலால் தள்ளுபடி செய்யப்பட்டால், ரத்து செய்யப்பட்டால், அவர்களின் நியாயத்தை எடுத்துரைக்க எந்த வசதியும் இல்லை. அவனுங்களே சொல்றானுங்க, அவங்க தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்ல எந்த வசதியும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. மேல்முறையீடு செய்ய எந்த வசதியும் இல்லை. FCRA கீழே வந்துட்டாங்க, சான்றிதழை ரத்து செய்யறாங்க, சொத்தை புடுங்குறாங்க. அப்படிங்கும்போது மேல்முறையீடும் செய்ய முடியாது, அவர்களுக்கான நியாயத்தையும் அவர்கள் எங்கேயும் பேச முடியாது. இப்படி இதையெல்லாம் வழிவகை செய்கிறது இந்த FCA புதிய சட்டம். அடுத்து இந்த புறம்போக்கு கும்பல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சட்டத்தின் கீழே ஒரு நிறுவனம் இப்ப வருது, தற்சமயம் அவங்க நல்லபடியாக நடத்துறாங்க. ஆனா முதல்ல ஆரம்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை இந்த கும்பல் கண்டுபிடித்தால் அவர்கள் சொத்துக்களை பறிமுதல் செய்யலாம். அதை பின்னால போறானுங்க. நடப்புல நல்லா இருந்தாலுமே பின்னால் முதல்ல எதா பண்ணியிருந்தா அப்போதும் சொத்துக்களை பறிமுதல் செய்வோம். அடுத்து என்ன சொல்றானுங்க, FCRA சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டால் சொத்துக்களை கொடுக்காமல் அவங்க வெளியேறவே முடியாது. அதுவுமே அவனே சொல்றான். அதாவது இனி வெளிநாட்டு பணம் வாங்கணும்னா FCRA கீழே வரணும். அந்த FCRAவை இவனுக்கு ரத்து பண்ணானுங்க அப்படின்னா சொத்துக்களை ஒப்படைக்காமல் அவனுங்க அந்த நிறுவனம் ஒருவேளை அதில் 75% அவர்கள் சொத்தா இருந்தா கூட அனைத்தையும் ஒப்படைத்து விட்டு தான் வெளியே வரணும். இந்த FCA சான்றிதழ் மத்திய அரசு உள்துறையிட்ட வாங்கணும், கண்காணிக்க கும்பல். எதுக்காகலாம் இந்த FCRA சான்றிதழ் ரத்து செய்யப்படும் அப்படின்னா, அந்த கும்பல் ரத்து செய்யலாம். அந்த அரசு, மத்திய அரசு, அதால் அந்த மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட அந்த கும்பல் அந்த சான்றிதழை ரத்து செய்யலாம். ஒன்று. இரண்டாவது, அந்த நிறுவனமே பயப்பட்டு ஒப்படைக்கலாம். இவனுக்கு பண்ற இந்த கெடுபிடிகள், இந்த புறம்போக்குத்தனத்தால அந்த நிறுவனமே சான்றிதழை ஒப்படைக்கலாம், கொண்டு போய் எங்களுக்கு இந்த சான்றிதழ் வேண்டாம்னு சொல்லி. மூன்றாவது, விண்ணப்பிக்காம இருக்கலாம். அந்த நிறுவனம் 5 வருடத்துக்கு ஒரு முறை விண்ணப்பிக்க வேண்டும். பயந்துகிட்டு இவனுக்கு பண்ற இந்த பித்தலாட்டுத்தனத்தினால பயந்துகிட்டு விண்ணப்பம் செய்யாம இருக்கலாம். மூன்றாவது. நான்காவது, அவர்கள் விண்ணப்பம் செய்தும் அந்த விண்ணப்பத்தை இந்த புறம்போக்கு கும்பல் ரத்து செய்யலாம். இந்த 4 காரணத்துக்காக ஒரு FCRA சான்றிதழ் ரத்து செய்யலாம். அப்படி ரத்து செய்யப்பட்டால் அந்த நிறுவனத்தின் மொத்த சொத்துக்களையும் பறிமுதல் செய்து அந்த கும்பல் நிர்வகிக்கலாம், விற்பனை செய்யலாம், எல்லாமே பண்ணலாம். பல ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள் கம்பீரமாக கல்வியை கொடுத்து கொண்டிருக்கும் அந்த கிறிஸ்தவ நிறுவனங்கள் வெறும் கையோடு வெளியேற நேரிடலாம். இதுதான் இவனுக்கு கொண்டு வந்திருக்க சட்டம். அவனுங்களே சொல்றானுங்க, சொத்துக்களை இழக்காம FCRA இவங்க வெளியவே போக முடியாதுங்கிறாங்க. இவனு ஒரு கணக்கெடுப்பு கொடுத்துருக்கானுங்க, மத்திய அரசு தான் கொடுத்துருக்கு. 2019 2022 வரைக்கும் 3 வருஷத்துல
13,520 நிறுவனங்கள் 55,741 கோடி ரூபாயை வெளிநாடுகளிலிருந்து பெற்றிருக்கிறாங்க, நிதியா பெற்றிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஜூலை மாதம் 2026 திரும்ப ஒரு புள்ளி விவரத்தை அவனுக்கு கொடுத்துருக்கானுங்க. FCRA சான்றிதழோடு 14,449 நிறுவனங்கள் இந்தியா முழுவதும் செயல்படுது. 14,000+ சொல்லலாம் செயல்படுது. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கலாம், இதெல்லாம் இவ்வளோ கிறிஸ்தவ நிறுவனங்கள் செயல்படுதானா? அல்ல. இன்னைக்கு ஜக்கி வாசுதேவ் FCRA கீழே தான் வரணும். மாதா அமிர்தான் மாயி FCRA கீழே தான் வரணும். சாய்பாபா அவங்க நடத்துகிற நிறுவனங்கள் FCRA குள்ள தான் வரணும். இப்படி இன்னைக்கு அநேக இந்துக்கள் நடத்துகின்ற, இந்து சாமியார் நடத்துகின்ற நிறுவனங்கள் வெளிநாட்டு நிதியை பெற்று நடக்கின்றது. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க நல்ல காரியம் பண்ணால் எல்லோருக்குமே பணம் கொடுக்குறாங்க, கிறிஸ்துவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டிய அவசியம் என்று அவங்களுக்கு இல்லை. அப்படி பார்க்கும்போது இந்த 14,449 நிறுவனங்கள் FCRA-வோடு நடக்கும் நிறுவனங்கள் அநேகம் இந்த பார்ப்பன கும்பலுக்கு தேவையான நிறுவனங்கள் தான். 22,498 22,000+ நிறுவனங்களுடைய FCRA சான்றிதழை மத்திய அரசு ரத்து பண்ணியிருக்கு. அநேகம் நிச்சயமாக கிறிஸ்துவ நிறுவனங்களாக இருக்கும். அதுபோக 15,212 நிறுவனங்கள் அவங்க புதுப்பிக்கவே இல்லை. இவனுக்கு கெடுபிடிக்கு பயந்துக்கிட்டு இவங்ககிட்ட போகாமல் அவர்கள் புதுப்பிக்காமல் விட்டுருக்காங்க. இப்படி புதுப்பிக்காமல் விட்டவர்களுடைய சொத்தும் சரி, ரத்து செய்யப்பட்ட 22,000 நிறுவனங்களுடைய சொத்தும் சரி, இந்த சட்டம் வந்தால் பிடுங்கப்பட்டு விற்பனை செய்யப்படும். அவங்க இல்லாட்டி அவங்க எதுக்குனாலும் அதை கொடுக்கலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுது. இன்றைக்கும் கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள், குறிப்பாக ரோமன் கேத்தலிக் அவங்க நடத்துகிற RC நடத்துகின்ற கன்னியாஸ்திரிகள் மற்றும் ஃபாதர்களால் நடத்தப்படுகின்ற கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள், கிறிஸ்துவ மருத்துவமனைகள் உலகத்தரமான கல்வியை, உலகத்தரமான மருத்துவ சேவையை அடித்தட்டு மக்களுக்கும் எந்தவித விருப்பு வெறுப்பின்றி, இப்படி குலக்கல்வி போல அவன் மூளையில் பிறந்தான், இவன் நெஞ்சில் பிறந்திருக்கான், இவன் தொடையில் பிறந்திருக்கான், இவன் பாதத்தில் பிறந்திருக்கான், இப்படி பிரிக்காம எல்லாவற்றையும் ஒரே போல பாவித்து நியாயமான ஒரு கட்டணத்தில் கல்வியையும் மருத்துவத்தையும் கொடுக்குறாங்க. உலகம் முழுவதுக்கும் தெரியும். இன்னைக்கு திருப்பூருக்குள்ள 3 பிரம்மாண்ட கல்வி நிறுவனங்கள். ஒன்று லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்மாங்க, இரண்டாவது சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படிம்பாங்க, மூன்றாவது இன்ஃபன்ட் ஜீசஸ் அப்படிம்பாங்க. மூன்றுமே பிரம்மாண்ட கல்வி நிறுவனங்கள். சில ஆயிரம் மாணவ மாணவியர் படிக்கும் கல்வி நிறுவனங்கள் கன்னியாஸ்திரிகள் மற்றும் ஃபாதர்களால் நடத்தப்படுது. அதை தாண்டி எண்ணற்ற கிறிஸ்துவ பள்ளிக்கூடம் இருக்கு. இந்த 3 மிக புகழ் பெற்றது. பல ஆண்டுகள் நடக்குது. சில ஆயிரத்தில் உங்கள் குழந்தைகளை இங்கே சேர்த்தலாம். இந்த பள்ளிகளில் 70% ஹிந்து மாணவர்கள் மாணவியர்கள் படித்து பயன்படுறாங்க, 20% இஸ்லாமியர்கள் பயன்படுறாங்க, 10% கிறிஸ்துவ பிள்ளைகள் பயன்படுறாங்க. நீங்கள் LKG சேர்த்தும் போது முதல்ல இந்த பள்ளிக்கு முன்பெல்லாம் அந்த சேர்த்துற தினத்தன்னைக்கு இரவே போய் விடிய காத்து கிடப்பது வழக்கம். ஏன்னா ரொம்ப சொற்ப கட்டணத்தில் நிறைவான கல்வியை தருவாங்க. எந்தவித சிபாரிசுக்கும் இங்கே இடமே இல்லை. இந்த பள்ளிகளில் MLA மகன், முதலமைச்சர் மகன் சொல்லி எந்த சிபாரிசும் இங்கே ஏற்றுக்கிட்டதே இல்லை. அந்த பாரம்பரியத்தை வச்சுருக்காங்க. LKG சேர்த்தும் போது சில 1000 ரூபாய் கொடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு தகுதி இருந்தால் அங்கே சேர்த்தலாம். சில 1000 சேர்த்துறாங்க. 12ஆம் வகுப்பு முடித்து கம்பீரமாக வரும்போது அந்த 12ஆம் வகுப்பு படிக்கும்போது கூட ஒரு 15,000 அந்த தொகையில் ஒரு வருஷத்துக்கு படிக்க வைக்கலாம். இந்த கான்வென்ட் பள்ளிக்கூடத்தில் பிரம்மாண்டமான கட்டுமானத்தில் செயல்படும் கல்வி நிறுவனங்கள் இவை. நிச்சயமாக இதுக்கு போட்டியாக எந்த கல்வி நிறுவனமும் திருப்பூரில் இல்லை. ஆனால் இதை தாண்டி பெரிய பண முதலைகள், ஹிந்து மதத்தை சேர்ந்த பிற மதத்தை சேர்ந்த பண முதலைகள் சாமியார்களால் நடத்தப்படுகின்ற பள்ளிகளில்
லட்சங்களில் கட்டணம் வசூலிக்கப்படுது. இந்த கல்வி அங்கே இல்லை, அதையும் ஏற்றுக்கணும். லட்சங்களில் வாங்குறாங்க, எதோ சொல்லி சிபிஎஸ்சிங்கிறாங்க, சர்வதேச கல்விங்கிறாங்க, இப்படி எதையோ சொல்லி லட்சங்களில் பிடுங்குவதை வழக்கமாக வச்சிருக்காங்க. இவங்க சில ஆயிரத்தில் கல்வி தராங்க. இந்த வயிற்றெரிச்சல் இதில் படித்து சராசரி குடும்பத்து பிள்ளைகள் மேலே வராங்கன்னு சொல்லி இவங்களுக்கு வயிற்றெரிச்சல். இந்த மாணவர்களிடம் வாங்கும் கட்டணத்திலிருந்து அந்த பள்ளிகள், நான் சொன்ன பள்ளிகள் திருப்பூர் மட்டுமல்ல, கோவை, சென்னை, சேலம், ஈரோடு எல்லா இடத்திலும் உள்ள கிறிஸ்தவ பள்ளிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாணவர்களிடம் வாங்கும் கட்டணத்திலிருந்து இதை போன்ற கட்டுமானத்தை கட்ட இயலாது, இதை போன்ற இடங்களை வாங்கவே முடியாது. அவ்வளோ தூரம் போக வேண்டாம். அந்த பள்ளிகளில் கல்லூரிகளில் பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்கள் பிற பணியாளர்களுக்கு சம்பளத்தை கூட இவங்க கொடுக்கிற கட்டணத்தில் கொடுக்கவே முடியாது. இன்னைக்கு கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள் அரசாங்கம் கொடுக்கும் சம்பளத்தில் 70% சம்பளமாக கொடுக்கறாங்க, பலன்கள் கொடுக்கறாங்க. அரசாங்கத்துக்கு போட்டி போட்டு அந்த ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பணியாளருக்கு சம்பளம் கொடுத்து மகிழ்றாங்க. ஆனால் வாங்குகின்ற கட்டணத்தில், கல்வி கட்டணத்தில் இதெல்லாம் சாத்தியமே அற்ற செயல். அப்போ நிச்சயமாக அவர்கள் வெளிநாட்டு பணத்தை உபயோகப்படுத்தினா மட்டுமே கல்வியை, அந்த பள்ளியை மேற்கொண்டு நடத்த இயலும். அந்த கல்வி கொடுக்கக்கூடாது. சராசரி இந்த அடித்தட்டு மக்களுக்கும் கல்வி போய் சேரக்கூடாது. அவன் குலக்கல்வி முறையில் முடிவெட்டுபவர்களாகவே இருக்க வேண்டும். மலம் அள்ளுபவர்களாகவே இருக்க வேண்டும். துணிகளை துவைத்து கொடுப்பவர்கள் அப்படியே இருக்க வேண்டும் என்று மமதை ஏகாதிபத்திய சிந்தனையால், அதன் பின்புலத்தால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த சட்டங்கள். அநேகர் இன்னைக்கே சட்டம் வந்துட்ட மாதிரியும், கிறிஸ்துவ நிறுவனங்களின் அந்த கல்வி நிலங்கள் புடுங்கப்பட்டது மாதிரியுமே மிகப்பெரிய அளவு கொண்டாடி மகிழ்கிறார்கள். ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த சட்டம் இன்னும் பாராளுமன்றத்தில் முழுமையாக நிறைவேறப்படவில்லை, பேச்சுக்கள் போகுது. ரெண்டாவது, இந்த சட்டம் வருவதற்கு முன்பாகவே இதன் மீது நீதிமன்றங்களில் வழக்கு தொடரலாம். எனக்கு இன்னைக்குமே நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இருக்கு. மூன்றாவது, மிக முக்கியமானது, இந்த பார்ப்பனிய கும்பல், ஏகாதிபத்திய சிந்தனை உள்ள கும்பல் புரிஞ்சுக்கணும், மக்கள் போராட்டத்திற்கு முன்பாக எந்த சட்டமும் நிற்காது. சமீபத்தில் தான் கரப்பான் பூச்சி போராட்டத்துக்கு பயந்து கல்வித்துறை அமைச்சரை வெட்கக்கேடான முறையில் இந்த அரசு மாற்றி காட்டியது. அதனால நிச்சயமாக மீண்டும் ஒரு போராட்டம் நிச்சயமாக வரும். இப்படி தன்னலமற்ற சேவை செய்யும் கிறிஸ்துவ நிறுவனங்களை குறிவைத்தால் நிச்சயமாக போராட்டம் வரும். முதல் ஆளாக போராட்டத்தில் நான் இருப்பேன். இன்னும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கரப்பான் பூச்சிகள் போராட்டத்தை வழிநடத்தியவர்கள், அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அன்றைய இளைஞர்கள் 90% பேர் கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள் பயன்பெற்று படித்து கை நிறைய சம்பளம் வாங்குபவர்களாக, புரட்சி எண்ணம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அதனால தேவையற்ற முறையில் அரசு இந்த சட்டத்தை கொண்டு வருவது, அதற்கு துதிபாடி கும்பல் ஆடிப்பாடி மகிழ்வது, இதெல்லாம் நிஜத்தில் நடைபெறாது. நன்றிகள்.